இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. வெவ்வேறு வழக்குகளில் சிறைக்கு சென்ற சிறை பறவைகள் தற்போது காதல் பறவைகளாக மாறி திருமணம் செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த 34 வயதான நேகா மாடலிங் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். அப்போது தனது காதலன் திசந்த் காம்ராவுக்கு பணத்தேவை இருந்ததால் டேட்டிங் செயலி மூலம் அறிமுகமான மற்றொரு காதலனான துஷ்யந்த் சர்மாவை கடத்தி பணம் பறிக்க திட்டமிட்டார். அதன்படி தனது கூட்டாளிகளுடன் துஷ்யந்த் சர்மாவை கடத்திய நேகா 3 லட்சத்திற்கும் மேல் அவரிடமிருந்து பணத்தை கறந்துள்ளார். ஆனால் அவரை வெளியே விட்டால் போலீசில் தன்னை காட்டி கொடுத்து விடுவாரே என்று நேகா காதலன் துஷ்யந்த் சர்மாவின் கதையை முடித்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக போலீசுக்கு தெரியவர கடந்த 2018ஆம் ஆண்டு நேகாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீதிமன்றமும் நேகாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. அதே போன்று அல்வார் நகரை சேர்ந்த ஹனுமான் என்பவர் ஏற்கனவே திருமணமான சந்தோஷி என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இருவருக்கும் இடையேயான காதல் திருமணத்தை மீறிய உறவாக மாறியிருக்கிறது. ஆனால் அவர்களது உறவிற்கு சந்தோஷியின் கணவர் இடையூறாக இருந்ததால் அவரது கதையை ஹனுமான் முடித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சந்தோஷியின் 3 பிள்ளைகள் உட்பட 4 பேரின் கதையையும் ஹனுமான் முடித்திருக்கிறார். இந்த சம்பவம் 2017ஆம் ஆண்டு நடந்த நிலையில் நீதிமன்றம் ஹனுமானுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. வெவ்வேறு வழக்குகளில் கைதாகி ஆயுள் தண்டனை பெற்ற ஹனுமான் மற்றும் நேகா ஆகியோர் ஜெய்ப்பூர் மத்திய சிறையிலிருந்து ராஜஸ்தான் சங்கனேரில் உள்ள திறந்தவெளி சிறைக்கு மாற்றப்பட்டனர். அங்கு இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட நாளடைவில் அது காதலாக மாறியிருக்கிறது. மேலும் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனர். அதற்காக நேகாவும் ஹனுமானும் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் பரோல் கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். நீதிமன்றமும் அவர்களது கோரிக்கையை ஏற்று திருமணம் செய்து கொள்வதற்காக 15 நாட்கள் பரோலை வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 21ஆம் தேதி சிறையிலிருந்து பரோலில் வெளியே வந்த இருவரும் பரோடா மியோவில் 24ஆம் தேதி திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அதே சமயம் நேகா மற்றும் ஹனுமானால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் நீதிமன்றம் வழங்கிய பரோலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.